திருப்பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள், உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி நிறைவேற்ற வருக வென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள், நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பத்தாம் நாள் திருப்பலி முன்னுரை. ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவிற்கு கேடு வருவித்து கொண்டால் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன? தன் ஆன்மாவிற்கு ஈடாக எதை கொடுப்பான் என்னும் கிறிஸ்து பெருமானின் பொன்மொழி புனிதரின் வாழ்க்கை வழித்தடத்தில் இத்தகைய மகத்தான மாற்றத்திற்கு வித்திட்டது. ஆரம்பத்தில் வீரராக இருந்த அவர் போர் காயத்தால் குணமடைந்த போது புனிதர்களின் வாழ்க்கை நூல்களை படித்து ஆன்மீகத்தில் ஈர்க்கப்பட்டார். 1540 இயேசு சபையை தொடங்கி கல்வி மற்றும் இறைப்பணியில் பெரும் சீர்திருத்தங்களை செய்தார். இயேசு சபையின் விரிவாக்கு கடவுளின் அதிமிக மகிமைக்காக என்ற கருத்தை தனது வாழ்வாக ஏற்று வாழ்ந்தவர் நம் புனிதர். மனிதனது வாழ்வின் நோக்கம் கடவுளை மகிமைப்படுத்துவதே, கடவுளுக்கு பிரியமானதையே எப்போதும் செய்வது. நம் புனிதரின் பாதையை பின்பற்றி அவர் வழி வாழ முயற்சிப்போம். நாம் வாழும் வாழ்க்கை நம் தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக இருக்க நம்மால் இயன்ற செயல்களை செய்வோம். இறை சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து இறை வழியில் வாழ முயற்சிப்போம். இறை ஆசீர் பெறுவோம். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் புனிதர் இஞ்ஞாசியாரின் வழியாக இறைவனை போற்றக்கூடிய பெருவிழாவினுடைய முத்தாய்ப்பாக என்ற நன்றி திருப்பலியை உங்களோடு இணைந்து நிறைவேற்ற வந்திருக்கின்ற அருள்பணி முனைவர் எஸ் சேகர் செபாஸ்டின் வட்டார அதிபர் புனித சூசேப்பர் ஆலயம் பொன்மலை, அருள்பணி ஞானாதிக்கம் ஆயர் இல்லம், அருள்பணி கப்ரியேல் ஆயர் இல்லம் திருச்சி,
அருள்பணி அருள்தாஸ் கீரனூர், அருள்பணி ஏ அமல்ராஜ் கார்மல் சபை, அருள்பணி சேசு இயக்குனர் புனித ஜான் மெடிக்கல் காலேஜ் மருத்துவமனை பெங்களூர், அருள்தந்தை ஜார்ஜ் ஜெனோ, அருள்தந்தை லாரன்ஸ், அருள்தந்தை கிளெமெண்ட் உதவி பங்கு தந்தை பொன்மலை, அருள்தந்தை டோம்னிக், அருள்தந்தை தாஸ் அவர்களையும் அருள்தந்தை ஆரோக்கிய ராஜ் அவர்களையும் உங்கள் சார்பாக என்னுடைய சார்பாக நாம் கைத்தட்டி வருக வருக என்று வரவேற்போம். இந்த நாளில் இவர்கள் தலைமையிலே இந்த திருப்பலியானது நம் ஒவ்வொருடைய குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருத்தலத்திற்கு பல ஆண்டுகளாக தங்கள் குடும்பங்களுடைய குல புனிதராக கொண்டு வாழ்ந்து கொண்டு சாட்சியாக இருக்கின்ற ஒவ்வொருடைய குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளில் திருப்பலி ஒப்புடுகின்ற ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும், புதிய ஆலய கட்டுமான பணிக்காக இதுவரை நன்கொடை கொடுத்த எல்லா குடும்பங்களுடைய வளர்ச்சிக்காகவும், இன்னும் கொடுக்க இருக்கவங்களுடைய வளர்ச்சிக்காகவும், ஆண்டவர் தாமே நன்கொடையாளர்களை அனுப்பும்படியாக, நாம் கேட்கக்கூடிய விதத்திலே நிதி உதவி கிடைக்கும்படியாக இந்த ஒப்பற்ற வழிபாட்டிலே நாம் ஜெபிப்போம். ஒப்பற்ற திருப்பலி ஆண்டவர் பாதத்தில் கொண்டாட நீங்களும் நாங்களும் தகுதியற்றவர்கள். எனவே இறை பாதத்திலே முழுமையான தகுதியை பெறும்பொருட்டு நாம் செய்த குற்றங்களை எல்லாம் எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நலமான புனிதமான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரும் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர்
இறைவாவும் அதுவையின் அதிமிக மாட்சியை பரப்ப எங்கள் பாதுகாவல் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமேல் எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறை திருவசனங்கள் 31 மற்றும் அதிகாரம் 11 இறை திருவசனங்கள் 1. சகோதர சகோதரிகளே, நீங்கள் உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள். யூதருக்கோ கிரேக்கருக்கோ கடவுளின் திருச்சபைக்கோ இடையூறாயிராதீர்கள். நானும் அனைத்திலும் அனைவருக்கும் உகந்தனவாய் இருக்கிறேன். நான் எனக்கு பயன் தருவதை நாடாமல் பலரும் மீட்படையும்படி அவர்களுக்கு பயன் தருவதையே நாடுகிறேன். நான் கிறிஸ்துவை போல் நடப்பது போன்று நீங்கள் என்னை போல் நடங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உம்மை புகழ எனக்கொரு வரம் தாய் இறைவா, உன்னை பாட எனக்கொரு வரம் தாய் இறைவா, உன்னை புகழ எனக்கொரு வரம் தாய் இறைவா, உன்னை பாட எனக்கொரு வரம் தாய் இறைவா. எந்த நாவாழும் நன்மை சொல்ல, எந்த வாழ்வாழும் வாழ்வை வாழ உமது ஆசி எனக்கு ஆற்றல் தலைவனே. உன்னை புகழ எனக்கொரு வரம் தாய் இறைவா, உன்னை பாட எனக்கொரு வரம் தாய் இறைவா. உந்தன் பண்பு சிறந்தது, உந்தன் நேர்மை ஆழ்வது, உந்தன் கருணை வாழ்வது. நானும் உந்தன் அன்பாலே வளர, உந்தன் செயலால் சான்று பகர, உம்மை போற்றி உம்மை புகழ வரங்கள் தாய் இறைவா. உந்தன் செயல்கள் சிறந்தது, உந்தன் எண்ணம் தூயது, உந்தன் வல்லமை நிலைப்பது. நாளும் உந்தன் எண்ணத்தில் நிறைய, எந்தன் செயலால் வாழ்வில் ஒளிர, உன்னில் இணைத்து உம்மில் மகிழ அருளை தாய்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 6 நாட்களுக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேவும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சற்றும் முன்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்கள் இவ்வார்த்தையை அப்படியே மனதில் இருத்தி, இறந்து உயிர்த்தெழுதல் என்றால் என்னவென்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அவரிடம், எலியாதான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர் கூறுவதேன் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், எலியா முதலில் வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் மானிட மகன் பல துன்பங்கள் படவும் இகழ்ந்து தள்ளப்படவும் வேண்டுமென்று அவரை குறித்து எழுதப்பட்டுள்ளது. அது எப்படி? ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா வந்துவிட்டார். அவர்கள் தாங்கள் விரும்பியதெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவரை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளவாறே அவை நிகழ்ந்தன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியாருடைய ஆண்டு பெருவிழாவை நன்றி உணர்வோடும் நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்நன்னாளிலே உங்கள் அனைவருக்கும், குறிப்பாக உங்களுடைய பங்கு தந்தையும் எனது அன்புக்கும் பாசத்திற்குரிய அருள் தந்தை ஜான் பீட்டர் அவர்களுக்கும், அருள் சகோதரிகளுக்கும், இங்கிருக்கின்ற அனைத்து அருள் தந்தைகளின் சார்பாக முதலிலே திருவிழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, 1914 முதல் 2008 வரை வாழ்ந்து இறந்து இன்றும் மகாராஷ்டிர மாநிலத்தின் மக்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் பாபா ஆம்தே என்கின்ற ஒரு சமூக போராளி. இவரை பற்றி உங்களிலே ஒரு சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. மகாராஷ்டிராவிலே உயர் குடும்பத்திலே பிறந்த அவர் படிக்கின்ற பொழுதே ஏழை மக்கள் மீது அன்பு கொண்டவர். குறிப்பாக அவர் சட்டம் பயின்று அந்த சட்டத்தை சாதாரண மக்களுடைய உயர்வுக்காக பயன்படுத்தியவர்தான் இந்த பாபா ஆம்தே. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமுதாயத்தில் பிற்படுத்தப்பட்ட, குறிப்பாக தொழுநோயாளருடைய மறுவாழ்வுக்காக தானும் தனது குடும்பமும் அர்ப்பண உணர்வோடு பணி செய்தவர்கள்தான் இந்த பாபா ஆம்தே மற்றும் அவருடைய குடும்பத்தினர். இந்த தொழுநோயாளர்களுக்காக அர்ப்பண உணர்வோடு பணி செய்த அவருடைய அந்த அர்ப்பணத்தை கண்ட இந்திய அரசானது அவருக்கு பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் போன்ற
விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது. இந்த பாபா ஆம்தையை பற்றி நான் ஏன் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், அழகாக ஒரு சொற்றொடரை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுவார், என் ஆன்மாவை தேடினேன் காண முடியவில்லை, என் ஆன்மாவை தேடினேன் காண முடியவில்லை, என் கடவுளை தேடினேன் என் கண்களிலிருந்து தப்பிவிட்டார், என் கடவுளை தேடினேன் என் கண்களிலிருந்து தப்பிவிட்டார், என் சகோதர சகோதரிகளை தேடினேன் மூவரையும் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுவார். ஆன்மாவை நாம் பார்த்தது கிடையாது, கடவுளை நாம் பார்த்தது கிடையாது. பார்க்க முடியாத அந்த ஆன்மாவை, கண்ணுக்கு புலப்படாத அந்த கடவுளை சகோதர சகோதரிய வாழ்க்கையில்தான் காண முடியும் என்று கண்டுபிடித்து பணி செய்தவர்தான் இந்த பாபா ஆம்தே. இவ்வாறு மனிதனில் இறைவனை காணுகின்ற பேரே உண்மையான ஆன்மீகம். அந்த ஆன்மீகம் அன்றாட செயல்களில் வெளிப்பட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றன இன்றைய வழிபாடும் நமது பாதுகாவலரான புனித இஞ்ஞாசியாரும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் புனித லோயோலா இஞ்ஞாசியருடைய ஆன்மீக சமூக செயல்பாடுகளை நம் வாழ்வில் செயல்படுத்த தூண்டுகோலாக இருப்பவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து. இயேசு உண்மையான மனிதர், அதே சமயத்தில் உண்மையான கடவுள். அவரிடத்திலே ஆன்மீகமும் இருந்தது, சமூக ஈடுபாடும் இருந்தது. இயேசுனுடைய ஆன்மீகத்திற்கும் சமூக ஈடுபாட்டிற்கும் அடித்தளமாக இருந்தது அவருடைய உருமாற்ற நிகழ்வு. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்ட அந்த நிகழ்வுதான். இந்த இயேசுனுடைய உருமாற்ற நிகழ்வு நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், இயேசு முதல் முறையாக தன்னுடைய பாடுகளை அறிவித்த முறையும், குறிப்பாக அதை எதிர்த்த பேதுருவை கடிந்து கொண்ட பாணியும் சீடர்கள் வாழ்விலே ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியது. வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்க வேண்டும். சீடர்களுடைய பலவீனத்தை நன்கு அறிந்திருந்த இயேசுதான் அவர்கள் மீது இரக்கம் கொண்டவராக தம் பாடுகளும் இறப்பிற்கு பின் வரவிருக்கின்ற தமது வெற்றியை தமது உருமாற்றத்தின் வழியாக வெளிப்படுத்திய நிகழ்வைதான் நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இயேசுடைய உருமாற்ற மலை அனுபவம் என்பது தந்தையோடு அவர் கொண்டிருந்த உறவின் நெருக்கத்தை வெளிப்படுத்துகிறது. எனவேதான் நமக்கெல்லாம் தெரியும், மலை என்பது இறைவன் பிரசன்னமாக இருக்கிற இடமாக பார்க்கிறோம். மலை என்பது ஆன்மீக தளமாக பார்க்கிறோம். அதனால்தான் ஒரு சிலர் கீழிருந்து மலைக்கு சென்று தியானம் செய்கின்றேன், இறைவனை காண்கிறேன் என்று அவர்கள் சென்று விடுகிறார்கள். இப்படிப்பட்ட அந்த மலையில்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து தந்தையோடு நெருக்கமாக இருக்கிறார், உரையாடுகிறார், அவரோடு உறவாடுகிறார். அப்படிப்பட்ட அந்த உருமாற்ற நிகழ்வில் அவர் நிறைவு கண்ட திருத்தூதர்களின் பிரதிநிதிகளாக இருக்கின்ற பேதுரு அழகாக பார்த்து சொல்வார், ரவி, நாம் இங்கே இருப்பது எவ்வளவு நல்லது என்று சொல்லி. வெளியிலே மிகப்பெரிய எதிர்ப்பு வருகிறது, மக்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், நமக்கு எதிராக பேசுகிறார்கள், நம்மை விமர்சனப்படுத்துகிறார்கள். இந்த மலையிலோ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, நாம் கடவுளை முகமுகமாக தரிசிக்க முடிகிறது, எனவே நாம் இங்கேயே இருந்து விடலாமே என்று பேதுரு சொன்ன பொழுது, கூடாரங்களே தங்கியிருக்க ஆசைப்பட்ட பொழுது அவருடைய வேண்டுகோளை நிராகரிக்கிறார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. மாறாக மலை அனுபவத்திலிருந்து இறை அனுபவத்தை பெற்ற இறைமகன் இயேசு கிறிஸ்து மக்களிடத்திலே மீண்டும் பணியை தொடர்வதற்காக செல்கிறார். எனவேதான் அந்த மலை அனுபவம்தான் அவர் ஆன்மீக வாழ்வுக்கு சான்று. கீழே இருந்து பணி செய்த மக்கள் அனுபவம்தான் அவருடைய சமூக செயல்பாட்டுக்கு
மிகப்பெரிய சான்றாக இருக்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய ஒரு மாற்றம் உள்ளடக்கிய இந்த மலை அனுபவம், மக்கள் அனுபவம் தான் இஞ்ஞாசியாருடைய ஆன்மீக சமூக செயல்பாடுகளின் அடித்தளமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். அன்புக்குரியவர்களே, ஆன்மீகம் என்றால் என்ன? யாரை நாம் ஆன்மீகவாதி என்று சொல்லுகிறோம் என்று சற்று யோசித்து பார்ப்போம். ஆன்மீகம் என்றால் அல்லது ஆன்மீகவாதி என்றால் அனைத்தையும் துறந்து விட்டு குகையிலோ அல்லது தனிமையிலோ வாழ்வது கிடையாது. காவி உடை உடுத்தி தன்னை வருத்திக் கொள்வது உண்மையான ஆன்மீகம் அல்ல. உண்மையான ஆன்மீகம் என்பது குறைவான வாழ்வு நிலையினை உணர்ந்து, நாமெல்லாம் குறைவானவர்கள், பலவீனம் உள்ளவர்கள், பாவிகள். எனவே எந்த ஒரு மனிதன் தன் பலவீனத்தை, பாவ இயல்பை, குறைவான நிலைவை உணர்ந்து ஏற்று நிறைவை நோக்கி பயணிக்கின்றவனும் மற்றவர்களை பயணிக்க தூண்டுபவதும் தான் உண்மையான ஆன்மீகம். மத்தேயு நற்செய்தியிலே 5வது பிரிவு 48வது இறைவசனத்திலே வாசிக்கின்றோமே, உங்கள் விண்ணகத் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள் என்று. குறைவுள்ளவர்களாக வாழ்கின்ற நாம் நிறைவை நோக்கி யார் பயணிக்கிறார்களோ அவர்கள்தான் ஆன்மீகவாதிகள். அவர்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு பெயர்தான் ஆன்மீகம். ஆக அன்புக்குரியவர்களே, ஆன்மீகம் என்பது நம்முடைய மனநிலையில் வெளிப்படுகிறது. ஆன்மீகம் என்பது நம்முடைய அறநெறி, வாழ்க்கை வழிமுறைகள், மதிப்பீடுகள், சமூக ஈடுபாடு போன்றவற்றில் வெளிப்படுகின்றது. இந்த ஆன்மீகமும் சமூக ஈடுபாடும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். ஆன்மீகவாதி என்பவன் சமுதாயத்தை விட்டு விலகி இருந்தால் அவன் உண்மையான ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது. சமூக நலனில் அக்கறை கொண்டவன் ஆன்மீகத்தை விட்டு விலகுபவனும் உண்மையான சமூக நல விரும்பியாக இருக்க முடியாது. இரண்டையும் தயக்கமின்றி கடைபிடிப்பவர்களே உண்மையான ஆன்மீகவாதிகள். அவர்கள்தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அந்த வாழ்வை வாழ்ந்து வழிகாட்டுபவர்தான் நம்முடைய பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியார். அவருடைய வாழ்வு வரலாறு நமக்கு நன்றாகவே தெரியும். இன்றைய முன்னுரையிலும் வாசிக்க கேட்டோம். 1491ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டிலே லயோலா என்கின்ற அந்த இடத்திலே ஒரு அரண்மனை இல்லத்தில் பிறந்து 1556ஆம் ஆண்டு ரோமையிலே இறந்த நம்முடைய பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியார் தான் இயேசு சபையை தோற்றுவித்தார் என்பது நமக்கெல்லாம் நன்கு தெரியும். அந்த இயேசு சபையை தோற்றுவித்து வளர்த்து எடுத்தவர்தான். வீர சாகாசங்கள் செய்து பெரும் புகழ் பெற்று அழகிய இளம் அரசியை மணந்து ஆடம்பரத்தில் வாழ விரும்பியவர்தான் நம்முடைய பாதுகாவலர். ஆனால் அவருக்கு இறைவன் வேறொரு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். 1521ஆம் ஆண்டு தனது நாட்டை காப்பாற்றுவதற்காக பாம்பலூனா கோட்டையிலே அவர் பிரெஞ்சு படைகளுக்கு எதிராக தீவிரமாக போர் புரிந்த அந்த போர் வீரர் இனிகோவுடைய காலை அணுகுண்டு துளைத்தது என்பது நமக்கெல்லாம் தெரியும். அவர் அரண்மனையிலே தங்க வைக்கப்பட்டு குணமாகி கொண்டிருந்த பொழுதுதான் இனி வரை நாட்டிற்காக பணிபுரிந்தவர் இனி இயேசுவுக்காக பணிபுரிய வேண்டும் என்று ஒரு போர் வீரனாக மாற வேண்டும் என்ற மனமாற்றம் அவருக்கு ஏற்பட்டது. எனவேதான் அரண்மனை வாழ்வை துறந்து ஒரு ஆண்டியாக துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு கடும் தவம் புரிந்து ஆழ்ந்த ஜபத்திலே இறை திருவுளத்தை கண்டுகொண்டு அவர் திரு அவை வழியாக அகில உலகிற்கும் பலதரப்பட்ட பணிகள் வழியாக இறை மனித பணி செய்திட தூண்டுகிறார் நம்முடைய பாதுகாவலர். எனவேதான் அருமையான தலைப்பை நம்முடைய பங்கு தந்தை வழங்கி இருக்கிறார்கள். புனித இஞ்ஞாசியாரின் ஆன்மீக சமூக செயல்பாடுகளை நமது வாழ்வில் செயல்படுத்த முன்வருவோம் என்று சொல்லுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுளை
எல்லாவற்றிலும் கண்டிட, எல்லாவற்றையும் கடவுளிடம் கண்டிட அவருடைய ஆன்மீகம் நமக்கு தூண்டுகிறது. இத்தகைய புதிய நேர்மறையான ஆக்கப்பூர்வமான பார்வையை தருகின்றதுதான் இன்னாசியாருடைய ஆன்மீக சமூக ஈடுபாடு. இன்றைய சூழ்நிலைகளிலே நாம் சந்திக்கின்ற சவால்கள், வாழ்க்கை போராட்டங்கள், மானிட உரிமையை காத்திட சந்திக்கின்ற நெருக்கடிகள் மத்தியிலே நீதிக்காகவும் அமைதிக்காகவும் உண்மைக்காகவும் நிறைந்த சமத்துவம் போற்றிட இறையாட்சி சமுதாயமாக வாழ்ந்திட உதவுவதுதான் இஞ்ஞாசியாருடைய ஆன்மீக சமூக செயல்பாடுகள். இயேசுவின் உண்மையான சீடர்களாக நீங்களும் நாங்களும் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பாதுகாவலர் இஞ்ஞாசியாருடைய ஆன்மீக சமூக ஈடுபாடுகள் நமக்கு உதவி புரிகின்றன. குறிப்பாக 3 நிலைகளிலே அவருடைய ஆன்மீகத்தையும் சமூக ஈடுபாடையும் நமது வாழ்க்கையிலே வெளிப்படுத்தலாம், செயல்படுத்தலாம். முதலாவதாக அன்புக்குரியவர்களே, இஞ்ஞாசியாருடைய ஆன்மீக சமூக செயல்பாடுகளுக்கு அடித்தளமாக இருப்பது இயேசுவின் அன்பு கட்டளை. இயேசுவின் அன்பு கட்டளை நமக்கெல்லாம் தெரியும். இறைவனையும் பிறரையும் நிகராக அன்பு செய்வதுதான் அவருடைய அன்பு கட்டளை. இறை அன்பும் பிறர் அன்பும் இணைந்து வெளிப்படுவதுதான் உண்மையான ஆன்மீகம், உண்மையான சமூக செயல்பாடு என்பதை வாழ்ந்து காட்டியவர் இன்னாசியார். நாமும் இறைவனை அன்பு செய்கின்றோம். அன்பின் வெளிப்பாடாகத்தான் ஆண்டுதோறும் இது போன்ற திருவிழாவை கொண்டாடுகின்றோம், தேர் எடுக்க இருக்கின்றோம், திருப்பவனிகளாக வந்திருக்கின்றோம். நாங்கள் கடந்த பல ஆண்டுகளாக இந்த சாத்தம்பட்டியிலே அன்பின் விருந்து என்று அழைக்கப்படுகின்ற அன்னதானத்தை வழங்குகிறோம் என்று பெருமை எடுத்துக் கொள்கிறோமே. இதெல்லாம் நாம் ஆண்டவரை அன்பு செய்வதில் காட்டுகின்ற அக்கறை. ஆனால் அந்த அக்கறை வெறும் வழிபாட்டோடு நின்றுவிட்டால், ஆண்டவனை மட்டும் அன்பு செய்வதில் காட்டுவதிட்டால் அதனால் வரக்கூடிய பயன் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரை எந்த அளவுக்கு பக்தி முயற்சியின் வழியாக, தேர்ப்பவனி வழியாக, திருப்பலி வழியாக, திரு யாத்திரை வழியாக அன்பு செய்கின்றோமோ, அதே போல இறை சாயலாக படைக்கப்பட்ட நம்முடைய சக சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதில் வெளிப்படுவதுதான் உண்மையான ஆன்மீகம். இதைத்தான் யோவான் தான் எழுதிய முதல் கடிதத்தில் 4வது பிரிவு 20வது இறைவசனத்திலே சொல்லுவார். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரியை வெறுப்பர் பொய்யர். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தன்னுடைய சகோதர சகோதரிகளை வெறுப்பவர்கள் பொய்யர். தம் கண்முன்னேயுள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது என்று சொல்லுகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, பிரிவினைகளோடு பிளவுகளோடு ஒருவரை ஒருவர் பேசாமல் மன வருத்தத்தோடு மனத்தாங்களோடு இது போன்ற விழாக்களை கொண்டாடினால் அது அர்த்தமுள்ள விழாவாக, ஆன்மீக விழாவாக அமையாது. இறை அன்பும் பிறர் அன்பும் இணைந்து செல்வதுதான் இஞ்ஞாசியாருடைய ஆன்மீகமும் சமூக ஈடுபாடும் நாமும் செயல்படுத்த வேண்டும் என்று தோன்றுகிறது. 2வது, அன்புக்குரியவர்களே, நாம் பக்தியோடு செபிக்கிறோம், செபமாலை சொல்லுகின்றோம், நவநாள் நடத்துகின்றோம், திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கெடுக்கின்றோம். அதே ஜெபம் செயலோடு இணைந்து செல்ல வேண்டும். ஜெபமும் செயலும் இணைந்து செல்வதுதான் இன்னாசியார் கண்ட உண்மையான ஆன்மீகம், சமூக ஈடுபாடு. நாம் நம்புவதை அன்றாட செயல்களில் காட்ட வேண்டும் என்றுதான் இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அதைத்தான் யாக்கோப்பு தான் எழுதிய கடிதத்தில் 2வது பிரிவு 26வது இறைவசனத்திலே தெளிவாக சொல்லுவார். உயிர் இல்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே என்று சொல்லுவார். செயல்படுத்த முடியாத நம்பிக்கை, செயல் வடிவம் பெறாத நம்பிக்கை, செத்து போன நம்பிக்கை,
உயிரில்லாத நம்பிக்கை என்பதை மறந்துவிட வேண்டாம் என்பதைத்தான் இஞ்ஞாசியார் இன்றைய நாளிலே வலியுறுத்துகிறார். இறுதியாக அன்புக்குரியவர்களே, கடவுளை மனிதனில் பார்ப்பதே உண்மையான ஆன்மீகம். யாருக்காவது உதவி செய்து பாருங்கள், அவர்கள் சொல்லுவார்களே, கடவுளைப் போல என்னை காப்பாற்றி விட்டாயே, கடவுளைப் போல என் கரம் பிடித்து விட்டாயே, கடவுளைப் போல என் உயிருக்கு உருவெடுத்து விட்டாய் என்று சொல்லி, அதுதான் உண்மையான ஆன்மீகம். கடவுளை மனிதனில் பார்ப்பதும் அடுத்தவர் நலனில் அக்கறையோடு வாழ்வதும் தான் உண்மையான ஆன்மீகம். ஆக அன்புக்குரியவர்களே, அடுத்தவர் நலனில் அக்கறை இல்லாதவர்கள் ஆண்டவருக்கு பணி செய்ய முடியாது, இது போன்ற வழிபாட்டில் பங்கெடுக்க முடியாது. இதைத்தான் மத்தேயு நற்செய்தியிலே 25வது பிரிவு 40வது இறைவசனத்திலே வாசிக்கின்றோமே. இயேசு அந்த ஓமையின் வழியாக அழகாக சொல்லுவார். மிகச் சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். மனிதர்களுக்கு செய்வதுதான், ஒரு டம்ளர் தண்ணீர் மனிதர்களுக்கு கொடுப்பது ஆண்டவனுக்கு கொடுப்பதை போல, ஒருவனை மனமாற வாழ்த்துவது ஆண்டவனை வாழ்த்துவது போல, ஒருவனுக்கு ஏதாவது சிறிய உதவி செய்வது ஆண்டவனுக்கு உதவி செய்வது போல என்பதை வெளிப்படுத்துகிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இதுதான் இஞ்ஞாசியாருடைய ஆன்மீக சமூக செயல்பாடுகள் நமது அன்றாட வாழ்வில் செயல்படுத்த இன்றைய விழா அழைப்பு விடுக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அன்பையும் நம்பிக்கையையும் ஆண்டவரில் மனிதனை பார்க்கின்ற பார்வையையும் ஆழப்படுத்துவோம். அது அர்த்தம் பெறுகின்ற பொழுது அதுவே உண்மையான நம்முடைய சமய வாழ்வு, ஆன்மீக வாழ்வு. எனவேதான் இறுதியாக நமது ஆன்மீக வாழ்வு, சமய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை யாக்கோப்பு தன் கடிதத்திலே 1வது பிரிவு 27வது இறைவசனத்திலே தெளிவுபடுத்துவார். தெளிவாக சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில், ஆன்மீக வாழ்வு எதுவெனில், துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி தம்மை காத்து கொள்வதும் ஆகும். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நமது மன்றாட்டுக்களை நமது பாதுகாவலின் பரிந்துரையில் நம்பிக்கை கொண்டு சமர்ப்பிப்போம். திரு அவையை கட்டியெழுப்பும் இறைவா, திரு அவையின் தலைவர்கள் பணியாளர்கள் அன்பால் பிணைக்கப்பட்டு அன்பை மக்கள் மனங்களில் விதைக்கவும் அன்பின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காக்கும் தெய்வமே எம் இறைவா, புனித இஞ்ஞாசியார் ஆண்டு திருவிழாவை கொண்டாடும் எம் பங்கு மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். அவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், தேவைகள் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து உமது கருணையால் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் எம் இறைவா, பங்கின் வளர்ச்சிக்காக எம் பங்கு தந்தை எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதியும். நல்ல உடல் உள்ள சுகம் தாரும். புதிய ஆலய கட்டுமான பணிக்கு தேவையான அருள் பொருள் உதவிகள் கிடைக்கவும் மக்கள் மனங்களை திறக்க உம்மதருள் கிடைக்க உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் நிறைவா, எம் பங்கிற்கு உதவி செய்யும் உபகாரிகள் அனைவரையும் ஆசீர்வதியும். ஆடு மாடு கோழி கொடுத்தவர்களின் எண்ணங்கள், ஏக்கங்கள், தேவைகள் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து உமது கருணையால் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாக்கும் எம் இறைவா, புனித இஞ்ஞாசியார் திருத்தலத்திற்கு வரும் பக்தர்களை நிறைவாய் ஆசீர்வதியும். அவர்கள் அனைவரும் உடலுள்ள சுகம் தாரும். வேண்டுதல்களை நிறைவு செய்ய ஆசீர்வதித்திட உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கண்களை மூடி கரங்களை குவித்து செபிப்போம்.
எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமான இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன உம் அன்பு திருமகனுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு எங்களுடைய விண்ணப்பங்களையும் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை கனிவோடு கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசிர்வதித்து எங்கள் பாதுகாவலர் புனித இன்னாசியரின் வாழ்வை நாங்கள் பிரதிபலித்து உமக்கு ஏற்ற மக்களாக தொடர்ந்து வாழ வரமருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்ன ஆனந்தம் எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் எல்லையில்லா ஆனந்தம், என்னை உனக்கு கொடுப்பதில்தானே ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், உன்னில் உனக்காய் வாழ்வது எந்த ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் எல்லையில்லா ஆனந்தம். கனிகளேந்தி உன்னிடம் நான் வந்தேன், கனிவாய் உள்ளம் வேண்டும் என்று நீர் கேட்டேன், மலர்களை ஏந்தி உன்னிடம் நான் வந்தேன், எனக்காய் மலர வேண்டும் என்று நீர் கேட்டேன், உன்னில் என்னை தந்துவிட்டேன் உன் பணி செய்ய துணிந்து விட்டேன், உன்னில் என்னை தந்துவிட்டேன் உன் பணி செய்ய துணிந்து விட்டேன், என்னை ஏற்று மகிழ்வாயா என்று முன்னில் வாழ்ந்திடுவேன், என்னை ஏற்று மகிழ்வாயா என்று முன்னில் வாழ்ந்திடுவேன், என்ன என்ன ஆனந்தம் எல்லையில்லா ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் எல்லையில்லா ஆனந்தம். பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடைய இதுமான இந்த திருவிழா திருப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, எங்கள் பாதுகாவலர் புனித இன்னாசியர் திருவிழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு வந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மையும் மறைமருள்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித லோயோலா இன்னாசியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி பாடுவதாவது: விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளையும் இத்திருவிழா திருப்பலியில் பங்கெடுத்து செபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் மறைவரு நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இந்த திருப்பலியை நன்றி பலியாகும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து மகிழ்கிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் என் புனிதர் இஞ்ஞாசியாரின் வழியாக எங்களுடைய பங்கு மக்கள் இந்த திருத்தலத்திற்கு திருப்பயணமாக வருகின்ற பெற்றுக்கொண்ட எல்லா வெற்றிகளுக்காக, வளர்ச்சிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை பாக்கியம், திருமண காரியங்கள், வேலைவாய்ப்பு, இன்னும் வீடு கட்டுமான பணி, எத்தனையோ காரியங்கள், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை போன்ற எல்லா காரியங்களையும் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். தேர்விலே பிள்ளைகள் நல்ல முறையில் வெற்றி பெற்றதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய கிருபையால் இதோ வருகின்ற நாட்களிலே எங்களுடைய மக்கள், இந்த திருப்பயணமாக வருகின்ற பக்தர்கள் ஒவ்வொருவரும் நலமும் வளமும் பாதுகாப்பும் பெற்று வாழ அருள் புரியும். உம்முடைய இதயம் விரும்புகின்ற அனைத்தையும் நான் கொடுப்பேன் என்று சொன்ன நம்முடைய வாக்கின்படி எங்களுடைய பங்கு மக்களுக்கு அடுத்த ஆண்டு இவர்கள் வரும்போது நன்றி செலுத்தக்கூடியவர்களாக குழந்தை பாக்கியத்தையும், திருமண காரியங்கள் கைகூடவும், வேலைவாய்ப்பு கிடைக்கவும், நல்வழியில் நடக்கவும், குடும்பத்தில் சமாதானம் இருக்கும் அருள் புரியும். ஆண்டவரே, உம்முடைய மாட்சிக்காக கட்டக்கூடிய புதிய ஆலயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இதுவரை நன்கொடை கொடுத்த உபகாரிகள், நண்பர்கள், உறவினர்கள் ஒவ்வொருவரையும், விசுவாச பரம்புதல் பேராயம் அதனுடைய பணியாளர்கள், குருக்களையும், லிட்டில் வே அசோசியேஷன் லண்டன் அதனுடைய பணியாளர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்க காத்திருக்கின்ற கொலோன் மறை மாவட்டத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். மிக விரைவில் எங்களுக்கு அந்த நிதி உதவி கிடைத்து இன்னும் எங்களுக்கு தேவையான பொருளுதவி கிடைக்க அருள் புரியும். உதவி எங்கிருந்து வரும்? ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலிருந்து எங்களுக்கு உதவி வருவதாக நாங்கள் ஆழமாக நம்புகிறோம். எங்களுக்கு நன்கொடையாளர்களை அனுப்பும்படியாக உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எம் பங்கின் பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியார், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில்
எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்றும் யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் என்றென்றும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கினும் திரு தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்கள், எங்களது பலவீனங்கள், நாங்கள் செய்கின்ற தவறுகளையெல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் உற்சாகத்தையும் நம்பிக்கையையும் நற்சுகத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திருசெம்மறியே, எமக்கு அமைதி அளித்தருளும், எமக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் அது திருவுடலும் திருத்தும் மீது தீர்ப்புக்கும் தண்டனைக்கு உள்ளாக்கும் பரிவிரக்கத்தில் மனத்துக்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்து நலமளிக்கும் மறுமருந்தாக இருப்பனவாக. இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரை நமது பாதுகாவலர் புனித இஞ்ஞாசியாரின் பரிந்துரையினாலே நம் தேவைகளெல்லாம் நிறைவு செய்து கரம் பிடித்து வழிநடத்தி வருகின்ற உயிருள்ள தெய்வம். இந்த தெய்வத்தின் திரு விருந்தில் பங்கெடுத்து செபிக்கின்ற நம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் நம்மை காத்து நிலை வாழ்வு வழங்குவதாக. தரும் உணவே இறைவா, என் உயிருக்குள் உயிராய் வா வா. அருள் தரும் ஊற்றே இறைவா, நல்லாற்றலாய் என் உள்ளம் வா வா. வா வா இறைவா, வாழ்வின் உறவாய் என் உயிரே சுவை வா வா. வா வா இறைவா,
எனக்கு செவி சாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் புனிதர் இஞ்ஞாசியாரின் பெருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாட மூவொரு இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அந்த இறைவனின் மகிமையை பறைசாற்றக்கூடிய இந்த 10 நாள் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி தொடங்குவோம், எப்படி முடிப்போம் என்ற பல்வேறு விதமான ஆய்வுகளுக்கேற்ப, பகிர்வுக்கேற்ப இந்த விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே மூவொரு இறைவனுக்கு நன்றி. கன்னிமரியால் சூசேப்பர், நம் புனிதர் இஞ்ஞாசியார், எல்லா புனிதர்களுக்கும் நன்றி செலுத்துகின்றேன். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளில் சிறப்பாக இந்த திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஒப்புக்கொடுத்து சிறப்புமிக்க மறைவுரை புனித இஞ்ஞாசியாரின் ஆன்மீக சமூக செயல்பாடு எப்படி நம்முடைய வாழ்விலே ஒளிர வேண்டும், மிளிர வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக பகிர்ந்து கொடுத்த, இறைவார்த்தை பெற்றுக் கொடுத்த அருள்பணி முனைவர் சேகர் செபாஸ்டின், என்னுடைய பங்கு தந்தை வட்டார அதிபர் புனித சூசேப்பர் ஆலயம் பொன்மலை, இவர் ரோமாபுரியிலே மெய்யியலை முனைவர் பட்டம் பெற்று சென்னையிலே பூவிருந்தமல்லி திரு இதய கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இப்போது பகுதி நேர பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே சிறப்புமிக்க அருள் தந்தை, சிறந்த நிர்வாகி, அன்புள்ளவர். நம்முடைய எளிய அழைப்பை ஏற்றுவதற்கு தந்தை அவர்களுக்கு உங்கள் சார்பாக, என் சார்பாக கைத்தட்டி நம்முடைய நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். சாத்தம்பட்டி ஊர் மேனேஜர் குமார் அவர்கள் இப்போது பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற மூத்த குருக்கள் அருள்பணி ஞானாதிக்கம் அவர்கள், இவர்தான் இந்த பங்கு துவங்குவதற்கு காரணமாக இருந்தவர். இலுப்பூரியிலே பங்கு தந்தையாக இருக்கும்போது தான் இந்த பங்கு பிரிந்தது. எனவே தந்தை அவர்களை பாசத்தோடு அழைக்கும்போது மகிழ்ச்சியோடு வந்தார். எனவே தந்தை அவர்களுக்கு உடையாம்பட்டி பங்கு மேனேஜர் இயேசுதாஸ் பொன்னாடை பொறுத்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற தந்தை அருள் தந்தை கப்ரியேல், மேய்ப்பு பணியிலே தீராத தாகம் கொண்டவர், எங்களுக்கெல்லாம் ஒரு குரு, வழிகாட்டி. எனவே தந்தை அவர்கள் ஆர்வத்தோடு இந்த வயதிலும் எங்கும் யார் அழைத்தாலும் சென்று அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர். எனவே தந்தை அவர்களை அன்போடு வரவேற்று இதோ மகுதுபட்டி மேனேஜர் திரு சேசையா அவர்கள் பொன்னாடை பொருத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மூத்த குரு, எனக்கெல்லாம் வழிகாட்டி உடன்பிறவா சகோதரர் அருள் தந்தை அருள்தாஸ் கீரனூரில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். தந்தை அவர்களுக்கு விட்டாநிலப்பட்டி மேனேஜர் அருள் சுந்தரம் அவர்கள் பொன்னாடை நிமித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள்.
நம் அழைப்பு ஏற்ற இந்த நாளில் அவருடைய வாழையடி வாழையாக அவர்களுடைய பூர்வீகத்திலிருந்து புனித இஞ்ஞாசியாரை மறக்காமல் வந்து கொண்டிருக்கின்ற பொன்னமராவதி வந்திருக்கின்ற குடும்பத்திலும் வந்திருக்கின்ற அருள் தந்தை முனைவர் சேஸ் அவர்கள் பெங்களூர் புனித ஜான் மருத்துவக் கல்லூரியுடைய இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே இந்த மண்ணுக்கு அவர் சொந்தக்காரர். காரணம், இந்த மண்ணிலிருந்து தான் அவர் ஆன்மீகத்தையும் இந்த குடும்பத்தார் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சாட்சியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாளில் வந்து கலந்து கொண்டது நமக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சி. தந்தை அவர்களுக்கு பாணிப்பட்டி மேனேஜர் செங்கோல் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். நாம் நம்முடைய நண்பர், நம்முடைய பங்கினுடைய சொந்தக்காரர் அருள் தந்தை அமல்ராஜ் கார்மல் சபை நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அருள்பணி ஆரோக்கியராஜ் சலேசின் சபை பணியாளர், அழைக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து முகமளிச்சோடு உதவி செய்யக்கூடிய தந்தை அவர்களுக்கு இதோ அன்பிய ஒருங்கிணைப்பாளர் சாமிக்கண் ஐயா பொன்னாடை போர்த்தி நம்முடைய நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார். மண்ணின் மைந்தர்கள் நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற தந்தை அவர்கள் ஜார்ஜ் ஜனோ அவர்கள் உதவி பங்கு தந்தையாக கிராப்பட்டியில் சீரும் சிறப்புமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எனவே உங்கள் சார்பாக என் சார்பாக அவருக்கு நம்முடைய நன்றிகள் வாழ்த்துகள் தெரிவித்து ஜெயபிரகாஷ் அவர்கள் பொன்னாடை பொறுத்து அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளில் வந்திருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் அருள்பணி லாரன்ஸ் உதவி பங்கு தந்தை மணப்பாறை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க திரு டெனிஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய மண்ணின் மைந்தர் ஜான் பீட்டர் உதவி பங்கு தந்தை அணக்கரை நற்செய்தி தூதுவர் சபை தூத்துக்குடியில் பணியாற்றியிருக்கும் தந்தை அவர்களுக்கு வேளாங்கண்ணி அவர்கள் பொன்னாடை அணிவிக்க அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளில் வந்திருக்கின்ற ரோசரியன் சபை குருக்கள், நாம் எப்போது அழைக்கும் போது நமக்கு வந்து உதவி செய்யக்கூடிய தந்தை அவர்கள் தந்தை தாஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க மருதுப்பட்டி மேனேஜர் சேஸ் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளில் நமக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற அருள் தந்தை டோமினிக் அவர்களுக்கு இயேசுதாஸ் உடையான்பட்டி மேனேஜர் பங்கு மேனேஜர் பொன்னாடை போர்த்து அன்போடு அழைக்கிறேன். நம்முடைய அழைப்பேற்று வந்திருக்கின்ற பொன்மலை உதவி பங்கு தந்தை கிளெமெண்ட் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க விட்டான்கிலப்பட்டி மேனேஜர் அருள் சுந்தர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். பிரியமானவர்களே, இப்பங்கின் மேய்ப்பு பணியில் எனக்கு வலதுகரமாக இடதுகரமாக உதவி செய்யக்கூடியவர்கள் அருள் சகோதரிகள், திருதய சபை அருள் சகோதரிகள் தலைமை சகோதரி கிளாரட் அவர்களுக்கும் அருள் சகோதரிகள் மரிய செல்வம் தேகிலா மெடோனா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த பங்கினுடைய எல்லா நிகழ்வுக்கும் எந்த நிகழ்வுக்கும் முதுகெலும்பாக இருந்து என்னோடு இணைந்து செயல்படுகின்றவர்கள் ஒவ்வொரு ஊருடைய மேனேஜர்கள். சாத்தம்பட்டி மேனேஜர் குமார், உடையாம்பட்டி பங்கு மேனேஜர் யேசுதாஸ்,
மருதுப்பட்டி மேனேஜர் சேசு சௌரிமுத்து, விட்டாண்டிலிப்பட்டி மேனேஜர் அருள் சுந்தரம், பாணிப்பட்டி மேனேஜர் மரிய செங்கோல் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றி. ஒரு தாயாக இருந்து எங்களை உணவு கொடுத்து மட்டுமல்ல, எல்லா நிகழ்வு, இன்பம், துன்பம், நோய் அனைத்திலும் எனக்கு உதவியாக இருக்கக்கூடியவர். எங்களுக்கு அருமையாக சமைத்து கொடுக்கின்ற பாக்கியத்தம்மாள் அவர்களுக்கும், இங்கிருந்து என்னோடு இருந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பணிகளையும் 99 விழுக்காடு செய்யக்கூடிய சகோதரர் லூத் அவர்களுக்கும், சூர்யா அவர்களுக்கும், ரூபன் அவர்களுக்கும் என்னுடைய சிறப்புமிக்க நன்றியை தெரிவிக்கின்றேன். எனக்கு பல வகையில் A to Z, தூரமாக இருந்தாலும் 40 கிலோமீட்டர் தூரமாக இருந்தாலும் எனக்கு உதவி செய்கின்ற சுப்பிரமணியபுரத்தைச் சேர்ந்த வினோத் அவர்கள், எந்த நேரம் அழைத்தாலும் எனக்கு உதவி செய்யக்கூடிய சகோதரர், அவருக்கு என்னுடைய சிறப்புமிக்க நன்றியை தெரிவிக்கிறேன். அருமையாக வழிபாட்டிலே பாடல் பாடி நம்மை உற்சாகப்படுத்தி இறைவனை துதிக்க உதவியாக இருக்கின்ற அருள் சோதரி மரிய கிளாரட், இசை மீட்டக்கூடிய சகோதரர் ஜெயபிரகாஷ், ஸ்டெல்லா, லியோரா, அஜிதா, ஜெனிஷா, ஆஸ்லி, பிரிசிலா, இவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். பீடத்திலே திருப்பலி நிறைவேற்றி எனக்கு பேருதவியாக இருக்கின்ற அன்பு பிள்ளைகள் நவீன், ஜோவின் பிரான்சிஸ், ஜோயல், ஜோவின் செல்வா, கெவின் ஜோஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஆலய அலங்காரம், தூய்மை செய்கின்ற எல்லா நிகழ்வுக்கும் எனக்கு பேருதவியாக இருக்கின்ற SAC இளைஞர்கள் ஜெயபிரகாஷ், வேளாங்கண்ணி, ஈசாக், சூர்யா, ஜோஸ்வா, வில்சன், லூயின் பிரான்சிஸ், ராகுல், ரூபன் ராஜ், இக்னியஸ் லாரன்ஸ், அற்புதராஜ், ரூபன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். எப்போதும் ஆன்மீக பாதையிலே வழிநடத்தக்கூடிய நிகழ்வுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் சாமிக்கண்ணு, ஜான்சி அவர்களுக்கும், அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த வழிபாட்டிலே சிறப்பாக எத்தனை விதமான நிகழ்வுகள், அங்காடிகள் வைத்து அதன் வழியாக திருப்பயனுடைய ஆன்மீக ஆவலுக்கு உதவி செய்கின்ற இஞ்ஞாசியார் கிராம நல மன்றம் விற்பனை அங்காடியில் அவர்கள் நேற்றிலிருந்து இன்று வரை விடிய விடிய பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். சௌரிமுத்து, மில்டன், சுந்தரம், செல்வக்கண்ணு, சௌரிமுத்து, இன்னாசி சேசு, நட்ராஜ், இன்னாசி முத்து, எம்ஜிஆர், அலெக்ஸ், ராயர் பீட்டர், மரிய செங்கோல், வேளாங்கண்ணி, விஜய் ஆனந்த், லூதுசாமி, இன்னாசி, ஜெரால்ட், நேரு செபஸ்தியான், செங்கோல், ஆரோக்கியசாமி, சுரேஷ், அருள்சாமி, லாரன்ஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த ஃபேஸ்புக்கை ஒவ்வொரு நாளும் அப்லோடு செய்ய எல்லா நிகழ்வையும் உதவி செய்கின்ற சகோதரர் டெனிஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. பவர் ஆஃப் காட் என்ற யூடியூப் சேனல் வழியாக இதை ஒளி பரப்பி கொண்டிருக்கின்ற ஆனந்த் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். எங்களுடைய RC துவக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் பெருமக்கள், புனித இஞ்ஞாசியார் உயர்நிலைப்பள்ளி அருள் சௌதரி தலைமை ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்களுக்கு, இந்த ஆலய வளாகத்தை தூய்மைப்படுத்த உதவி செய்கின்ற அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஆலய பணியாளர்கள் செல்வராஜ், அருள்தாஸுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஒளி அமைத்து கொடுக்கின்ற ராணி சவுன்சரி திரு செந்தில்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. என்னுடைய அன்பு அழைப்பை ஏற்று இந்த நாளில் வருகை தந்திருக்கின்ற என்னுடைய பாசத்துக்குரிய சுப்பிரமணியபுரம் பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். குறிப்பாக அவர்களை வழிநடத்தி கடந்த 5 ஆண்டுகள் அழைத்து வருகின்ற திரு சந்திரன் அவருடைய குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தப்பாட்ட குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். உணவுக்கு உதவி செய்கின்ற சேர் சாமியானா, மாதா டெக்கரேஷன், ராயர் பீட்டர் அந்தோணி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஆலயத்திலே கார்பெட் விரிப்பு உதவி செய்கின்ற பிரபு, வேளாங்கண்ணி, இவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். கலர்கொடியை ஊன்றி சிறப்பு செய்த பார்சின் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தேரிலே ஜெபம் செய்து நம்மை இரவு முழுவதும் வழிநடத்திய ஜெயபிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தூய்மை பணியாளர்கள், ஆறுமுகம் குழுவினர், ஊராட்சி ஒன்றிய பணியாளர் துரைக்கண்ணுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தண்ணீர் பந்தல் அமைத்து தண்ணீர் மோர் கொடுக்கின்ற செபஸ்தியான் அவர்களுக்கும்,
இன்னும் இனிகோ மன்றத்தாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தினசரி தப்படித்து இந்த கொண்டாட்ட நிகழ்வை காலையிலே துவங்கி வைக்கின்ற மரியசுசை இன்னாசிமுத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். திருப்பலி கருத்துக்களை எழுத உதவி கொள்கின்ற சாமிக்கண்ணு, வில்லியம் சௌரிமுத்து, இபி சுந்தரம் அவருடைய அன்பு மகனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். தேரியிலே பூக்கள் கட்டி உதவி செய்கின்ற சார்லி சுரேஷ் என்ற பலவேந்திரன், ஆல்பர்ட் சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். காவல்துறை, மின்சாரத்துறை, தீய அணைப்புத்துறை ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். டிராக்டர் கொடுத்து உதவிய அப்ரகாம், செங்கோல் மேஸ்திரி, சுரேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த நாட்டிலே எங்களுக்கு தூய்மைப்படுத்த உதவியாக இருக்கின்ற துறக்குடியைச் சேர்ந்த ஆரோக்கியராஜ் சுப்பிரமணி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். பந்தல் அமைக்க உதவி செய்கின்ற கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். ஆடு மாடு கோழி காணிக்கை கொடுத்த ஒவ்வொருவருக்கும், நன்கொடையாளர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். சிறப்பான விதத்திலே இந்த நாளிலே திருச்சி, மதுரை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, இன்னும் எத்தனையோ மாவட்டங்களும் வந்திருக்கின்ற திருப்பயணிகள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறப்புமிக்க நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த நாளில் வந்திருக்கின்ற எல்லா பங்கு மக்களுக்கும், உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி. சிறப்பாக இந்த நாளில் இந்த திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்க என்னுடைய தாய் அவர்களுக்கும், என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள், மைத்துனர்கள், மைத்துனி ஒவ்வொருவருக்கும், இக்னிசிஸ் பியூலா, ஜெரால்டு வினோலா, ரியானா ஜோஸ், சுகி, ஐவன், அட்லின், ரித்தின், பாஸ்கர், சித்ரா, பிரதீப், பிரிஸ்கா, ரிச்சீலன், எப்சிபா, ஜஸ்டின், மெல்வின், ஆண்ட்ரூஸ், லிடியா, டிவைனாவும், ஸ்டான்லி, சஃபினா, ஜூட் அவர்களுக்கும், என்னுடைய நண்பர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கின்றேன். இதில் யாராவது விட்டு போயிருந்தால் மன்னிக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். எனவே பிரியமானவர்களே, இந்த திருத்தலம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு குக்கிராமம் தான், இருந்தாலும் நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், ஆன்மீகத்திலே உயர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் எங்களுடைய மக்களுடைய எளிய யதார்த்தமான விசுவாச நம்பிக்கையாக இருக்கிறது. ஆகவே கடந்த ஆண்டு சொன்னது போல ஒரு புதிய ஆலய கட்டுமான பணி இந்த ஆலயத்தின் பின்புறம் சென்று கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ இந்த பேஸ் மட்டம் முடிந்திருக்கிறது. 50 லட்சம் ரூபாய்க்கு முடிந்திருக்கிறது. ரோமிலே விசுவாச பரம்புதல் பேராலயம் எங்களுக்கு 40 லட்சமும், மற்றது நண்பர்கள், உறவினர்கள், எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வழியாக பெற்ற தொகை வைத்து முடித்திருக்கிறோம். இப்போது எங்களுக்கு லிட்டில் வே அசோசியேஷனிலிருந்து 25 லட்சம் கொடுத்திருக்கிறார்கள். லண்டனிலிருந்து ஒரு நிதி உதவி ஜெர்மனியிலிருந்து வர வேண்டும். அடுத்து எங்களுடைய பங்கு மக்கள் ஒவ்வொரு குடும்பமும் ரூபாய் 15,000 தவணை முறையில் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உங்களையும் நாடுகிறேன். நான் ஆலயம் கட்ட வேண்டும் என்று நினைத்த போது, வேண்டிய போது, எங்களுடைய முழு ஜபத்திலே 1000 மணி ஜெபமாலை ஜபிக்கும் போது நிச்சயம் ஆண்டவர் கட்டி கொடுப்பார். இது எங்களுடைய செயல் அல்ல. பல விமர்சனங்கள் வரும். இந்த ஊருக்கு இது தேவையா, இவர்களுக்கு தேவையா, அப்படிப்பட்ட நிலையெல்லாம் கணக்கில் கொண்டு பல பேர் விமர்சனம் செய்வார்கள். இருந்தாலும் நிச்சயம் இது தேவை என்பதை உணர்ந்து இதை கட்ட ஆரம்பித்தோம். அதை என்னுடைய தாயிடம் சொன்னபோது அவர்கள் அன்பு கட்டளை, எங்களுடைய குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவர் 1 லட்சம் கொடுத்தார்கள். இன்னும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், எங்களுடைய பங்கு மக்களிலே 1,50,000 கொடுக்கின்றவர்களும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே நீங்களும் இதை தாராளமாக 6,000 சதுர அடி, 6,000 ரூபாய் ஒரு சதுரடி கொடுத்தால், 6,000 கொடுத்தால் மிக விரைவிலே ஆலயம் கட்டி முடிக்கப்படும். ஒரு சதுரடி மட்டும் இல்லை, நீங்கள் 10 சதுரடி எடுத்துக்கலாம், இல்லது 20 சதுரடி எடுத்துக்கலாம். உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து என்பதை விட உங்களுடைய மனதை பொறுத்து தான். பலருக்கு பணம் இருக்கும், ஆனால் மனம் இருக்காது. ஆகவே அது உங்களை பொறுத்திருக்கு. இன்னாசியார் செயல்படுவார் என்பது தான் எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. 123 திருப்பாடல் சொல்வது போல உதவி ஆண்டவர் தான் வருவது என்பது எங்களுடைய கடந்த கால வாழ்க்கையினுடைய அனுபவமாக இருக்கிறது. ஓரிடம் சொல்வேன், எனக்கு இந்த நிதி உதவி தேவை என்று. அவர் எனக்கு 5,000 ரூபாய் அனுப்புவார். ஒரு அரை மணி நேரத்திலே அவருடைய தம்பி என்ன செய்வார், 50,000 ரூபாய் அனுப்புவார். அவரால் முடிந்தது அவருடைய உடன் பிறந்தோன் கேட்கக்கூடியது. அப்படித்தான் எங்களுக்கு இதுவரை இந்த வாரத்திலே அதிகம் வந்து கொண்டிருக்கிறது. 3 மாதத்துக்கு ஒரு முறை 24 மணி நேர ஆராதனையில் நாங்கள் ஆழமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம்.
கடவுள் செயல் என்பதை நம்பிக்கொண்டிருக்கிறோம். எங்களிடம் பணம் கிடையாது, மாறாக கடவுள் இருக்கிறார். எனவே அவர் கொடுப்பார் என்பதுதான் எங்களுடைய ஆழமான நம்பிக்கை. எனவே மீண்டும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறப்புமிக்க நன்றியை நான் தெரிவிக்கிறேன். எனவே தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் முதல் வெள்ளிக்கிழமை சிறப்பு வழிபாடும் தேர்பவனியும் நடைபெறும். எனவே நீங்கள் கடந்த ஆண்டு பார்க்கின்ற சாத்தம்பட்டி விட ஒவ்வொரு ஆண்டும் மாறிக்கொண்டு இருக்கிறது. சுற்றுச்சுவர் அமைத்திருக்கிறோம், கட்டண கழிப்பறை அமைத்திருக்கிறோம், இன்னும் பல்வேறு குளியறை அமைத்திருக்கிறோம். ஏறத்தாழ ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு இங்கு திட்டப்பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மறை மாவட்டம் உதவி மட்டுமல்ல, எத்தனையோ குருக்கள், நண்பர்கள், உறவினர்கள், அது குறிப்பாக சுப்பிரமணியபுரம் பங்கு மக்கள் வழியாக நான் பெற்ற உதவிகள் ஏராளம். ஆகவே ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் மீண்டும் தெரிவிக்கிறேன். எனவே இந்த திருப்பலி நிறைவிலே தேர் பவனி நடைபெறும். தேர்பவனி துவங்கியவுடன் அன்னதானம் செய்ய விரும்புபவர்கள் உடனே அன்னதான பகிர்வுணவை வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாலை 4 மணிக்கு கோயிலுக்கு காணிக்கையாக வந்த ஆடு மாடு கோழி ஏலம் விடப்படும். மாலை 7 மணிக்கு திருப்பலியும் அதைத் தொடர்ந்து கொடியிறக்கமும் நடைபெறும். நமது பங்கின் பாதுகாவலராம் புனித இன்னாசியாரின் திருவிழாவிற்கு வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அருட் தந்தையர்கள் அனைவருக்கும் எமது பங்கு இறை சமூகத்தின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக எமது பங்கு தந்தை அவர்களுக்கு நாங்களெல்லாம் நன்றி கூற வேண்டும் என்பது எங்களது கடமை. நிச்சயமாக எங்கள் பங்கு மக்கள் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஓடிக்கொண்டிருப்பது எங்கள் பங்கு தந்தை நன்றாக இருக்க வேண்டும், நல்லா இருக்கணும். அவர் எங்கள் பங்கு தந்தை எங்களுக்கு கொடுத்தது வந்து ஒரு பொக்கிஷம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் வருடா வருடம் எங்கள் திருவிழாவுக்கு வருகிறீர்கள். எங்கள் பங்கு வளாகத்தை சுற்றி பார்த்தால் புரியும். அப்படி ஒரு அபரிவிதமான வளர்ச்சி. நிறைய பங்குகளிலே பார்த்தோம் என்றால் நமது ஒரு ஆலயம் கட்டினால் அந்த திருவிழாவை நிறுத்தி விடுவார்கள், ஏனென்றால் பொருளாதார நெருக்கடி. எங்களது பங்கு தந்தை அப்படியல்ல, ஒரு பெரிய ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறோம். அத்தோடு அல்ல, அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கெவி, அப்படியே பார்த்தோம்னா அங்கிட்ட ஒரு சுற்றுச்சுவர், அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கிட்ட ஒரு தொடக்கப்பள்ளியை சுற்றிலும் சுற்று வேலி, அடுத்து உயர்நிலை பற்றிய சுற்றிலும் ஒரு அழகான சுற்றுவேலி. இன்னுமாக எதெல்லாம் செய்ய வேண்டுமோ செய்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறார். அதெல்லாம் பார்த்தால் எங்களுக்கு பெரிய ஒரு கொடை. நீங்கள் எங்களுக்கு எங்கள் பங்குக்கு கிடைத்தது ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு கொடை. அதனால் எங்களுடைய ஒரு மனதிலே ஓடிக்கொண்டிருப்பது நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். எங்கள் ஆலயத்தை ஒரு சுயநகலமாக யோசிக்கிறோம், எங்கள் ஆலயத்தை நீங்கள் முடித்து தருவீர்கள் என்ற வேண்டுதலோடு உங்களுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். நீங்கள் எத்தனையோ பேருக்கு நன்றி கூறுகிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். இந்த திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பதற்காகவும் உங்களுக்கு நன்றி கூறி இந்த பொன்னாடையை அணிவித்து மகிழ்கின்றேன். கைத்தட்டி நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து சாத்தம்பட்டி ஊர் நிர்வாகி அவர்கள் பொன்னாடை போர்த்தி நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பார்கள். சத்தமாக கைத்தட்டுவோம். திருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெற பங்கு தந்தை தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து உடையாம்பட்டி ஊர் நிர்வாகி அவர்கள் பொன்னாடை போர்த்தி தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வார். தொடர்ந்து மகுதுப்பட்டி ஊர் நிர்வாகி அவர்கள் பொன்னாடை போர்த்தி நம்முடைய தந்தை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். தொடர்ந்து பாணிப்பட்டி ஊர் நிர்வாகி அவர்கள் பொன்னாடை போர்த்தி நம் அனைவரின் சார்பாக தந்தை அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றார்கள்.
நன்றி. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடி ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி செலுத்துவோம். திருப்பாடல் 90. திருவாக்கியம் 17. ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம் ஆண்டவரே, நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். எங்கள் வாழ்வின் அடித்தளமாக மையமாக இருக்கின்ற ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம், போற்றுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் எம் புனிதரின் வழியாக நாங்கள் பெற்ற எத்தனையோ நன்மைகள், கோடானை கோடு நன்மைகள். பல நேரம் நாங்கள் வீழ்ந்திருக்கிறோம், இழந்திருக்கிறோம், தவித்திருக்கிறோம், தயங்கி இருக்கிறோம், மறுதளித்திருக்கிறோம், சுணங்கி இருக்கிறோம், பயந்திருக்கிறோம். ஆனால் இந்த மத்தியிலே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்களோடு இருந்ததற்கு நன்றி. எம் புனிதரின் வழியாக எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி. நல்ல மகசூலை எங்களுக்கு விவசாயத்தில் கொடுத்ததற்காக நன்றி. எங்களுடைய கால்நடைகள் பல்கி பெருகியதற்காக நன்றி. குழந்தை பாக்கியம், பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கொடுத்ததற்காக நன்றி. பல ஆண்டுகளாக வரன் அமையாமல் வரன் கிடைத்ததற்கு நன்றி. வேலை வாய்ப்பின்றி தவித்த போது நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி. வீடு கட்டுமான பணி தடைபுற்ற போது தடையை அகற்றி செய்ததற்கு நன்றி. கடன் பிரச்சனை விடுதலை தந்ததற்கு நன்றி. எத்தனையோ காரியங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வருகின்ற நாட்களில் புனிதரின் பரிந்துரையால் நாங்கள் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுக்கு வெற்றியை தந்தருளும். ஆண்டவரே, எங்களுடைய பங்கு மக்கள் இந்த திருப்பயணியாக வந்திருக்கின்ற ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேறுவதாக. அவர்கள் ஆசைப்படுகின்ற அத்தனை காரியங்கள், திருமண காரியம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, கடன் பிரச்சனை விடுதலை, வீடு கட்டுமான பணி எல்லாவற்றையும் நீர் கொடுத்து வழி நடத்தும். உம்முடைய வல்லமை கிருபை எங்களோடு இருப்பதாக. குறிப்பாக நோயை சுமந்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் பச்சையிலையும் மருந்தவர்களுக்கு சுகம் கொடுக்கவில்லை. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை தான் சுகம் கொடுத்தது போல் என்றவர்கள் சுகம் கொடுப்பதாக. ஆண்டவரே, நாங்கள் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுக்கு வெற்றியை தந்ததும். ஆண்டவரே, இறைமையா இறைவாக்கள் புத்தகத்தில் வாசிக்கிறோம், வாய்க்காலை வெட்டிவீர்கள், தண்ணீரை காண மாட்டீர்கள், ஆனால் உம்முடைய கால்நடைகள் பருகும் என்று சொன்ன அன்பு தெய்வமே, இதோ நாங்கள் இந்த ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கிறோம். எப்படி எங்களுக்கு உதவி வரும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது உதவி உம்மிடம்தான் வரும். கட்டி கொண்டிருக்கிறோம், அதற்கு தேவையான பொருளாதார உதவியை அனுப்பும், அதற்கு தேவையான நன்கொடையாளர்களை அனுப்பும்படி உம்மை கெஞ்சி கொடுக்கிறோம். எங்களுடைய ஊர் நிர்வாகிகளை ஆசிர்வதியும், எங்களுடைய அன்பிய பொறுப்பாளர்களை, ஒருங்கிணைப்பாளர்களை ஆசிர்வதியும், எங்களுடைய பங்கு மக்கள் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசிர்வதியும், இங்கு வந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். இந்த திருவிழாவிற்கு நேர்முகமாக மறைமுகமாக உதவி செய்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேரையும் ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக. எம் புனிதரின் விருது வாக்கு போல உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய செயல்பாடுகள், நான் என்ற அகந்தையை விட்டுவிட்டு எனது என்பதை விட்டுவிட்டு நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துவதாக வாழ எங்களுக்கு வரம் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியார் இன்று நினைவு கூர்ந்து விழா கொண்டாடி இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பு ஆசீர்வாத தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன்
நமது பாதுகாப்பு இன்யாசியரின் சிறப்பு மிக்க வேண்டல்கள் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில் ஆசியை பொழிவாராக. நீங்கள் நமது பாதுகாப்பு இன்யாசியாரின் பரிந்துரையால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வில் எடுத்து காட்டினால் பயிற்சியும் பெற்றும் இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவளாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தை இணைந்து முடிவில் அமைதி பெறுவதை கண்டு மகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறையேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நிகழ்விலே நம்மோடு இருந்து ஜெபித்து நமக்காக இந்த விழா நடைபெற ஜெபம் செய்த அருள்சொரி கிளாரட் அவருடைய தாயும் இந்த 10 நாள் இங்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நன்றி. அத்தோடு என்னுடைய தாயை கவனித்து கொண்டிருக்கிற சகோதரி லட்சுமி அவர்களுக்கும் நன்றி. என்னுடைய அழைப்பை ஏற்று இந்த நாளில் எனக்கு உதவி செய்து வந்திருக்கின்ற சகோதரர் சதீஷ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. Thank you.
மகன் தூயாவின் திருப்பெயராலே ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவியுண்டு. ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவியுண்டு. ஜெபிப்போமாக. எல்லாம் நிறைவா எம் புனித விஞ்ஞானத்தினுடைய பெருவிழாவிலே இந்த புனித தேர்களை புனிதப்படுத்துகிறாங்க. இந்த தேரை திருப்பயணமாக எங்களுக்கு எல்லா விண்ணக ஆசிரியும் அதையும் கொண்டுள்ளோம். எங்களுடைய பங்கு மக்களுக்கு நல்ல முறையில் விவசாயம் செலுத்தவும் கால்நடைகளை பழக்கி பெறுவோம். குழந்தை பாட்டின் திருமண காரியங்கள் ஒற்றுமை அனைத்தையும் கொடுத்து நடத்துகிறார்கள். நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தும் நல்ல பிதாவே, விண்வெளியில் இருக்கிற எங்கள் தந்தையே, மனநிலையில் நிறைவேறுக. எங்கள் உணவை எங்கள் புத்தகங்களை மன்னியும், எங்களை சோதனையை விளைவிடாதையும் அருள்மிகு மரியே வாழ்வாக. ஆண்டவர் உடனே எங்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிற்கும் மகிமை உண்டாவதாக. போல இப்பொழுதும் எப்பொழுதும் உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகால மகனை நடமாட வைத்தாய், கடலில் தவித்த கப்பலை காத்தாய். உலகால மகனை நடமாட வைத்தாய், கடலில் தவித்த கப்பலை காத்தாய். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். அருள் தேடி நாங்கள் உன் பாதம் பணிந்தோம். அன்பாளி எமக்கு அருள் தாரும் அம்மா, அன்பாளி எமக்கு அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. தந்தை மகன் தூயாவின் திருப்பெயராலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.